ஷே பிரம்மா, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு எல்லாமே கேட்டுக்கோப்பா. அரசுன்னு வச்சது பூராமே இவனுங்களாம் கையாடி இவனுங்களாம் கையெழுத்து போட்டு எல்லாம் கமிஷனுக்களை ஓடிட்டான். அதிகாரி நியமிச்சிருக்கான்ல, எல்லாம் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டார். அவனுக்கு போடுவார், போட்டு கணக்கை போட்டு முடிச்சுடுவார். முடித்தவொடனே சிட்டி கிராமத்தை அடைச்சிடுவார். லேசான பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. நான் கணக்கு போட்டேன், அந்த விருதுநகர் மாவட்டத்தை அடை அப்படிம்பார், மதுரை மாவட்டத்தை அடை அப்படிம்பார். யார்கிட்ட கோட்டார்கிட்ட கையில் பெட்டிஷன் போயிடும், பட்டியல் போயிடும், மெம்மோ பேப்பர் போயிடும். ஐயா கொடுத்துட்டாரு, நானும் ஓடியா இந்த சீலை கொடுத்து அடைச்சி அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரோ திரையுலகத்தில் அதுபடி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க கையெழுத்து போட்டு விட்ருவாங்க. அவங்க ஐயா உட்கார்ந்த உடனே எல்லா நீதிபதி சர்ச்சு கோட்டாருக்கு வேலைகள் கம்மி, ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக வரலாம். கையெழுத்து தான் போடணும், மாவட்ட வாரியாக பிடிக்கணும், மாவட்ட வாரியாக உள்ளே தள்ளணும், மாவட்ட வாரியாக எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் இருக்கணும், அவனை உள்ளே தள்ளணும், அவங்க கையெழுத்து. ஏன்னா இப்போ உட்கார்ந்துருக்க நீதிபதி சர்ச்சு கோட்டார் அவங்க தான் கையெழுத்து போட்டு தள்ளணும், வேறு யாரும் போட முடியாது. ஐயா வந்து பட்டியல் கொடுத்துருவார், பட்டியலை போட்டுருவார். புரோக்கரை பிடிக்கணுமா, பிடி தூக்கு, கையெழுத்து அது யார் போடுவா, ஜட்ஜி கோட்டார் போடுவாங்க. ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் கையெழுத்தை போட்டு விட்ருவாங்க. அதை கையெழுத்தை போட்டு வாசித்து பாடி பார்ப்பான். முப்படை இராணுவம் காவல்துறையை கூப்பிடுவான். மாவட்டார் ஓடியா எங்கே இருக்கான் விவசாயத்தை பூரா அழிச்சிருக்கான், அவன் வீடு தேட ஒவ்வொருத்தரும் வீடை பூட்டுவான். ஐயோ நமக்கு இன்றைக்கி வந்துடுவாங்களா, நமக்கு அப்போ தாண்டா விவசாயம்னே உங்களை மண்டையில் ஏறும். உயிர் வாழ்றதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அதை விவசாயம் பண்ணி என்னத்தையோ இந்த இது வரைக்கும் நம்ம காப்பாற்றிருக்கணும். நம்ம விற்று பணத்தை வாங்கணும். நம்ம எல்லாம் கவர்மெண்ட் வேலையாக உன் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு மடியில் வச்சு கொஞ்சிக்கும், கவர்மெண்ட் வேலை காலியாயிரும். எல்லாமே இவனுங்களை பிடிக்க எந்த கவர்மெண்ட் வேலை வராது. எந்த 2ஆம் நம்பர் கம்ப்யூட்டரில் உட்காந்து சம்பாத்தியம் பண்ண தானே வெளிநாடுகள் உள்நாடு அதெல்லாம் காலியாயிரும். காலியாகி போயிடும். வயிற்றுக்கு உனக்கு என்ன ஒரிச்சான வயிற்றுக்கு உழைச்சி தின்னு இந்த புரோக்கர் மாதிரி நக்கிட்டு அலையாத. புரோக்கர்லாம் ஒன்று விட மாட்டார். பஸ்ஸில் போகிற வாரவா பேருதான் அப்போ ஆணு பெண்ணு இந்த புரோக்கர் தொல்லை தாங்க முடியலை அப்படிங்க. அவள் அதுக்கு மேலே சொல்லுதான், இப்படி விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வந்து சொல்லுதான் புரோக்கர், ஏக்கா இந்த இடம் 25 லட்ச ரூபாய்க்கு போவோக்கா, அதை விற்றுருதியா கொடு அப்படின்னு கண்ணில் காட்டி அந்த பேசிடுதான். என் புருஷங்காரன் வில்றா 25 லட்சம். எப்படி அந்த பேப்பர் அந்த பூமியை விற்க பிறவோடத்தை எடுத்து போகிறான் புரோக்கர். எல்லாம் இந்த ஆன்லைனில் உள்ள கணக்கை பார்க்கான். எவன் வீடு, எவன் எங்கே இருக்கான், எங்கே போகிறான், அவன் எந்த நாட்டில் இருக்கான், இங்கே இருந்து தென்காசியில் இருக்கானா, அவனுக்கு ஃபோன் அடித்து கேட்காயோ, ஐயா நாங்கள் புரோக்கர் பேசும், இந்த இடம் 50 லட்சம் போகுது, 50 லட்சத்துக்கு அதுவா கையெழுத்து போடு. இங்கே ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பல கோடி உள்ளவனை அல்வா மாதிரி கொண்டு போய் உள்ளே மடக்கிடுவாங்க. மடக்கி அடியா சும்மா கண்டார் வலிமே ஒழுங்காக போங்கடா. பூரா 2ஆம் நம்பர் பூரா கணக்கு போட்டாச்சு. அந்த செகண்டில் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். அதையும் பார்த்துக்கோ, கணக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்கடா, கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. 2ஆம் நம்பர் தொழில் ஆரம்பிக்கல, எல்லாம் கேட்டுக்கோ. கோர்ட்டில் கணக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, கணக்கு பார்க்காங்க. ஐயா போடுறாரு, என்னையாரும் தூக்க போகிறாரோ அப்படின்னு புரியா. பூரா நீ 1008 சேட்டை பண்ணுவா உள்ளே வழக்காடிக்கிட்டு அவங்கள பூரா அவங்க குடும்பத்தையே பாழாக்கிட்டான். யார் குடும்பத்தை, ஜட்ஜி கோட்டார் குடும்பத்தையே பாழாக்கிட்டான். இந்த மானிடப்பே இந்த ஜனநாயக ஓட்டு போடுறான்ல, ஜனநாயக ஓட்டு போடுறத 1, பல கோடி உள்ளவன் 2, எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் நீதிபதி ஜட்ஜியை பூரா குடும்பத்தையே பாழாக்கிட்டான். அவங்க பூரா இந்த பெட்டிஷனை பார்த்து வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியுமா? அங்கேயும் அவங்க வீட்டில் ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ளே வரும். என்ன காரணம், இங்கே போட்டு குழப்பில் அந்த மூளையை திருக்கி விடுதான். அப்போ என்ன செய்யணும், இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ஐயா தான் கொடுக்க முடியும். அவங்க ரிலாக்ஸாக போயிடுவாங்க. முடிஞ்சு வச்சு கணக்கு. இது கணக்கு ஓப்பன் பிளேஸுடா, ஓப்பன் பிளேஸு. எப்படி ஓட்டு முத்திரையை வாங்கிட்டு 2 கையை தூக்கிட்டு காவல்துறையை வச்சுக்கிட்டு ஐயா காலை தூக்கிட்டு வந்ததில்ல, காலைக்கு 2 கையை தூக்கிட்டு வந்ததில்ல, காலை 2 தலைகளை தொங்க விட்டே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சைக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கானா? கண்டார ஓலிமை அரசியல்வாதியும் ஜனநாயக ஓட்டு கண்டார ஓலிமேனா எல்லாம் இராணுவம் நிற்கும் நீதிமன்றத்தில். எல்லாம் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து கொண்டு வருவார் ஐயா. அவரால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாதா? கண்டார ஓலிமேனா பூரா பிறக்கி திண்டல போட்டாங்களடா பின்னாடி 8 நாட்டு சனி. அவன் பொண்டாட்டி மாதிரி பிள்ளைய புரோக்கர் பூரா பணம் வாங்குறவன், பல கோடி உள்ளவன், 2ஆம் நம்பர் பாக்கியலடா. உன் பொண்டாட்டி மாதிரிகளை நடு ரோட்டில் உட்கார வச்சு தட்டிடுறா. இது கேவலமானதுடா. நல்லா யோசிச்சுப்பார். பல கோடி புரோக்கரு டாட்டாரா போறையில் இது வந்து எச்சிக்கிழத்தனமான இதில் கேவலமான எச்சிக்கிழத்தனம். எப்படிடா பேண்ட் சட்டை, அவன் பெரிய மிட்டாமராசி மாதிரி பேண்ட் சட்டை வெள்ளை வேட்டி, அவன் பொண்டாட்டி ஒரு பட்டு சேலை பட்டை புடவை கீழே வரைக்கும் அணிஞ்சு போகிற வேலை பார்த்து பூமியில் விவசாயம் பண்ணி
உடம்புல அணிஞ்சு போ. வேர்வை சிந்தி முட்டா முக்கால் சதியம்.